குறைந்தது 5,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்களை திரட்டுவது, அப்புறம் ஆண்டு முழுக்க ஓராண்டு இருக்கு இல்லையா? தேர்தலுக்கு முன்னதாக நிறைய ஆன்மீக மாநாடுகள முன்னெடுப்பது. அதே நேரத்துல போன முறை போட்டியிட்டாங்க இல்லையா? அதாவது பாஜக கிட்டத்தட்ட 19 நாடாளுமன்ற தொகுதிகள போட்டியிட்டாங்க. அ அதுல ஒவ்வொன்னும் கணக்கு போட்டோம்னா, கிட்டத்தட்ட 114 சட்டமன்ற தொகுதிகள் வருது. 19 இன்டூ 6ன்னு போட்டோம்னா. ஸோ இதுலருந்து ஒரு தொகுதியில 2 சட்டமன்ற தொகுதியிலயாவது போட்டியிடணும் அப்படின்னு அங்க இப்பயே வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது மட்டும் இல்லாம 38 மாவட்டங்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தொகுதியாவது பாஜக பெற வேண்டும் அப்படின்னும், அதற்கான முயற்சிகளையும் தீவிரப்படுத்துறாங்க. இங்கெல்லாம் போராட்ட, ஆர்ப்பாட்ட அரசியல தீவிரப்படுத்துவது, டிஎம்கே அட்டாக் அரசியல தீவிரப்படுத்துவது, பலமாக நம்ம மாறுனோம்னா, இங்க அதிமுக கிட்ட நிறைய தொகுதிகள பெற முடியும் அப்படின்னு தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவங்களுடைய டீம் ப்ளூ பிரிண்ட்டையும் கொடுத்திருக்காங்க. அதனுடைய முன்னோட்டமாக மதுரையிலிருந்து, அதாவது வருகின்ற 8ஆம் தேதி இங்க வராரு திரு அமித்ஷா. அவருடைய வருகைக்கு பிறகு இந்த வேலைகள் தீவிரமாகும் அப்படிங்கிறாங்க கமலாலய சீனியர்கள்.